சட்டசபையில சட்டையை கிழிச்சிட்டாங்கன்னு உடனே ஓடினாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் ஆளுநரை பாக்குறதுக்கு. அப்பெல்லாம் ஆளுநர் தேவைப்பட்டாரா? ஆளுநர் தேவையில்லை என்பதில் உறுதியா தான் இருக்கிறாங்க, மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் காவல்துறையை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கக்கூடிய முதல்வர் அவரோட கைக்கு தான் வரும். அதுக்கு நேரடியா முதல்வரை சந்திச்ச அந்த விஷயங்கள் முதல்வர்கிட்ட காவல்துறை எங்க கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொல்லுங்க. முதல்வர்கிட்ட தான் இருக்காமா? கேள்விக்குறியா இருக்குது இல்ல? இருக்கிறது அவர்கிட்ட தான் இருக்கு. துறை சார்ந்த மந்திரி அவர் தான், ஆனா அவருடைய கட்டுப்பாட்டுல இல்லையே. இந்த சம்பவத்தை வச்சு அவர் அரசியல் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் திரட்டி 10 நிமிஷம் போதும். ஒரு இடத்துல தமிழகத்துல எந்த மூலை முடுக்குலயோ ஒரு 10 நிமிஷத்துல இந்த சென்னையை கொஞ்ச நேரம் ஸ்தம்பிக்க வைக்கணும்னா 10 நிமிடங்கள் போதும். அவர் காரை விட்டு இறங்கி நின்னாருன்னா போதும். திமுக ஒரு விஷயத்த பேசுது அப்படின்னு சொன்னா அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய பலவீனத்தை மறைக்குது அப்படின்றது அர்த்தம். தாவேக்காவை வளர்க்கக்கூடியது திமுக தான். அவர்களுடைய பயத்தாலும் பதட்டத்தாலும் அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை தாவேக்காவுக்கு சாதகமா அமைது. அவ்வளவுதான். யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழக வெற்றி கழக ஆதரவாளர் ஜல்லிக்கட்டு ஜலீல் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். ஆளுநர் அவர்கள் கிட்ட மனு கொடுத்திருக்காரு விஜய். இதுக்கு பலருக்கும் எழக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, முன்னாடி ஆளுநர் என்பவரே ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு விரோத போக்கு கடைபிடிக்கிறவரா இருக்காரு, அதனால ஆளுநர் பதவியே ஒரு தேவையற்ற பதவி அப்படின்னு சொன்னாரு. இப்போ அந்த ஆளுநர் கிட்டயே மனு கொடுத்திருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? ஆளுநருக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்துல நடக்கக்கூடிய அரசியல் தலையீடுகள்ல ஆளுநர் தலையிடுவது அது ஏற்புடையதா இருக்காது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம், முதல்வர், இவர்கள் சுதந்திரமா ஆட்சி செய்யணும்னா இங்க ஆளுநர் தேவையில்லை அப்படின்றது இப்போ இல்லை. ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் எதற்கு அப்படின்னு சொல்லி முழக்கத்தை முன்வைத்தவர் தான் திமுகவினுடைய முன்னாள் தலைவர் கலைஞர் அவர்கள். இப்போ அதே ஸ்டாண்ட், அதே போலதான் அது அவங்களுடைய கொள்கையா இருக்கு. தாவேக்காவுடைய கொள்கையும் நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லைன்ற ஒரு ஸ்டாண்ட்ல தான் இவங்களும் இருக்காங்க. பட் ஒரு துணைவேந்தர், வேந்தர் அப்படின்றது ஆளுநரா தான் இருக்கிறாரு. அப்போ துணைவேந்தர்களை அந்த சர்ச் கமிட்டியில இருக்கக்கூடியவர்களையும் அதுல ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராகவும் ஆளுநர் இருக்கிறாரு. அப்போ இந்த யூனிவர்சிட்டியினுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியவரா இருக்கிறாரு. இதை இப்படிதான் கொண்டு போகணும் பார்க்கணும். இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் அதுக்கான அழுத்தங்கள் கொடுக்கப்படும். அது நாளைக்கு எப்படி நடக்க போகுதுன்றத பார்க்க போறோம். எங்களுடைய கொள்கையை தான் சொல்லியிருக்கு, புரியுதுங்களா? ஆளுநரை திரும்பி பார்க்க மாட்டோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிறவரை பார்த்து தானே ஆகணும். திமுக தரப்பு எதுக்குமே ஆளுநர் தேவையில்லைன்னு சொல்லிடுச்சு. எதுக்குமே போய் வாங்க இல்லையா? சட்டசபையில சட்டையை கிழிச்சிட்டாங்கன்னு உடனே ஓடினாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் ஆளுநரை பாக்குறதுக்கு. இந்த குட்கா எடுத்துட்டு போன வழக்குல 28 எம்எல்ஏக்களை சட்டசபையில இருந்து தகுதி நீக்கம் பண்ணாங்களே, அப்போ ஆளுநரை பாக்குறதுக்கு ஓடினாங்களே. அப்பெல்லாம் ஆளுநர் தேவைப்பட்டாரா? மக்கள் பிரச்சனைக்காக, அது அவங்க பிரச்சனைக்காக, மக்கள் பிரச்சனைக்காக, மாணவர்களுடைய நலனை கருத்துல கொண்டு ஒரு ஏற்பட்ட பாதிப்புக்கு தான் கொண்ட கொள்கையிலும் பார்க்காம ஆளுநர் தேவையில்லைன்ற முடிவு என்னவோ அந்த முன்வைத்த கால ஒருபோதும் பின்வைக்கல. சரிங்களா? ஆளுநர் தேவையில்லை என்பதில் உறுதியா தான் இருக்கிறாங்க, மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இங்க என்ன விஷயம் நடக்குதுன்றதை மட்டும்தான் நீங்க பார்க்கணும். இங்க மாணவர்களுடைய நலன் கருதியும் இன்னைக்கு ஆளுநர் இங்க இருக்கிறார். அவர் இல்லாத ஆக்கப்படும் போது அதுக்கான அதிகாரங்கள் பகிர்ந்து அளிக்கப்படும் இல்லையா? அப்ப இன்னைக்கு இருக்காருன்றப்ப அவரை சந்திச்சு கொடுக்குறாங்க. மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுங்க, மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு பிரதிநிதியா நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க, புயல் வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணம் கொடுக்கல, அதையும் உரிய நேரத்துல கொடுங்கன்னு தமிழ்நாடு அரசுக்கு வர வேண்டியது தானே கேட்கிறாரு. இதுல என்ன இருக்கு? அவர்கிட்ட கொடுக்கக்கூடிய அந்த கோரிக்கைகள் சட்ட ஒழுங்கு சரியா இல்ல, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லிதான் கொடுக்குறாரு. இது மறுபடியும் யாரு கிட்ட வரும் அந்த பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, காவல்துறையை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கக்கூடிய முதல்வர் அவரோட கைக்கு தான் வரும். அதுக்கு நேரடியா முதல்வரை சந்திச்ச அந்த விஷயங்கள் முதல்வர்கிட்ட காவல்துறை எங்க கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொல்லுங்க. முதல்வர்கிட்ட தான் இருக்காமா? கேள்விக்குறியா இருக்குது இல்ல? இருக்கிறது அவர்கிட்ட தான் இருக்கு. துறை சார்ந்த மந்திரி அவர் தான், ஆனா அவருடைய கட்டுப்பாட்டுல இல்லையே. அது எல்லாருமே இன்னைக்கு ஏத்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அவரு கேள்வி எழுப்பி இருக்கலாம்ல, உங்க கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய இந்த சட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு தான் தேவை. நீங்க இதுக்குள்ள அரசியல் பண்ணணும்னு சொல்றீங்க. இவருக்கு அரசியல் நோக்கம் அல்ல, புரியுதுங்களா? அரசியலுக்கான மாற்றத்தை தான் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. இந்த சம்பவத்தை வச்சு அவர் அரசியல் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் திரட்டி
10 நிமிஷம் போதும் ஒரு இடத்துல. தமிழகத்துல எந்த மூலை முடுக்குலயோ ஒரு 10 நிமிஷத்துல இந்த சென்னையை கொஞ்ச நேரம் ஸ்தம்பிக்க வைக்கணும்னா 10 நிமிடங்கள் போதும். அவர் காரை விட்டு இறங்கி நின்னாருன்னா போதும், அது மரியாதை தான் இருக்கும். எந்த படையும் வச்சு நீங்க கட்டுப்படுத்திட முடியாது. தடி அடி அடிச்சு கலப்பீங்களா இல்ல வஜ்ர வாகனத்தை கொண்டு வந்து கலைக்க போறீங்களா? ஒன்றும் முடியாது. கட்டுக்கடங்காத கூட்டங்கள் நிற்க தான் போகுது, அதுல மாற்று கருத்து இல்லை. இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு இடையூறை ஏற்படுத்தணும்ன்றது எங்களுடைய நோக்கம் இல்லை. அரசியல் தான் பண்ணணும் அப்படின்னா அதை 10 நிமிஷத்துல பண்ணிடலாம். மக்களுக்கான ஒரு தீர்வு வேணும்னு நினைக்கிறாரு. இதை கிரிட்டிசைஸ் பண்ணி இப்பவும் சொல்றேன், திமுக ஒரு விஷயத்த பேசுது அப்படின்னு சொன்னா அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய பலவீனத்தை மறைக்குது அப்படின்றத அர்த்தம். மிகப்பெரிய பிரம்மாண்டமாகவும் எழுச்சியாகவும் வளர்ச்சியாகவும் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றமாகவும் இருக்கக்கூடியது தாவேக்காவுடைய தலைவர் மட்டும்தான். அவரை பேசினா மட்டும்தான் இவர்களுடைய குற்றங்களும் இவருடைய பின்னணியும் மறைக்கப்படும், செய்திகள் இருட்டடிப்பு பண்ணப்படும். அப்போ இருக்கக்கூடிய துறை சார்ந்த மந்திரிகளும் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் அதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கிட்டு தார்மீகமா பதவி விலகணும். ஆனால் அவர்களுடைய இருக்கையை காப்பாத்திக்கணும் அப்படின்றதுனால தாவேக்கா இங்க போயிடுச்சு, ஆளுநர்கிட்ட போயிடுச்சு, இப்படி போயிடுச்சு, அப்படி வந்துடுச்சு இப்படின்ற விமர்சனத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வேற என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க? இல்ல, அவரோட பதவியே தேவையில்லாத பதவி அப்படின்னு சொல்ற இடத்துல அவர்கிட்ட கொண்டு போய் மனு கொடுக்கறதுனால காலங்கள்ல தேவையில்லாததுதான், நாட்டுக்கு தேவையில்லாத ஆளுநருக்கு இப்போ இப்போ அவரை உட்கார வச்சு மத்திய அரசாங்கம் அவருக்குன்னு ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவருக்குன்னு ஒரு அதிகாரத்தை கொடுத்து அவர் இங்க இருக்கக்கூடிய மாநில அரசினுடைய நிறைய நிகழ்வுகள்ல மூக்க நுழைக்கிறாரு. அது ஏற்புடையது கிடையாது, அது ஜனநாயகத்துக்கு எதிரானது, அதுல மாற்று கருத்தே கிடையாது. எங்களுக்கு கோரிக்கை கொடுத்தா மீண்டும் அவர் இந்த தமிழகத்திற்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையில மூக்கு நுழைக்கிற அந்த ஒரு நிகழ்வு ஏற்படும். அப்ப கோரிக்கை கொடுக்கறதுல என்ன இன்னைக்கு இருக்கக்கூடியது யாரு வேந்தர் யாரா இருக்கா? துணை வேந்தர்களை நியமனம் பண்ணக்கூடிய இடத்துல வேந்தரா இவர் தானே இருக்கிறாரு. சர்ச் கமிட்டியினுடைய அதை போடக்கூடிய இடத்துல இவர் தானே இருக்கிறாரு. அப்ப அவர்கிட்ட தானே போக முடியும். இப்ப புயல் நிவாரணம் கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கறதுக்கான புயல் நிர்வாணம் மத்திய அரசாங்கத்திட்ட கரெக்டான மத்திய அரசாங்கனுடைய பிரதிநிதியா தானே இங்க உட்கார்ந்து இருக்காரு. அப்ப கேளுங்க, அவர் வீட்டுக்கு போயிட்டாருன்னா அவர்கிட்ட கேட்க போறது இல்லையே. மாநில அரசுலாம் ஒழுங்கா வேலை செய்யலன்னு தெரியுமே. மாநில அரசு வேலை செய்யல, இருக்கக்கூடியது வேந்தர் நீங்க தான், அவங்கதான் பண்ணணும். எல்லாம் தெளிவா தாங்க பண்ணிருக்கு. இருக்கக்கூடிய மக்களை மடைமாற்றும் வேலையை தான் திமுக அரசாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அது ஒருபோதும் இங்க நடக்காது. இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில பிளவுவாதத்தை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மாற்று அரசியலுக்கான சக்தியை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நாங்க தான் மாறு தட்டிக்கிறாங்க. மிக தெளிவா மக்கள் இருக்காங்க, மண்ணை நேசிக்கக்கூடியவர்கள் இருக்காங்க, அத்தனை பேரும் தளபதியின் பின்னால் இருக்காங்க. அப்போ ஒரு மாற்றம் வேணும்னு நினைச்ச சாமானியர்களும் இன்னைக்கு மிக பிரம்மாண்டமாகவும் மிக எழுச்சியாகவும் தாவேக்காவின் பக்கம் நிக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியா இருக்குன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அதை நினைச்சுதான் இவர்களுக்கு ஒட்டுமொத்த குளிர்ஜரமும் வந்திருக்கு. அதை நினைச்சுதான் இவர்களுக்கு அரசியல் கனவு கெட்டு போய் கிடக்குது. 2026 படுதோல்வி அடையப்படுவோன்றது திமுகவுக்கு கண்டிப்பாக தெரியும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளரா இருக்கக்கூடிய ஐயநாதன் சார் அவர்கள் விஜய் பண்ண இந்த ஒரு காரியம் ரொம்ப தவறு, ஆளுநரை அவர் சந்திச்சிருக்கவே கூடாது, அவரோட கொள்கைக்கு இது ஒரு முரணான போக்கா பார்க்கப்படுது, ஆளுநரே தேவையில்லைன்னு சொல்லிட்டு இப்ப அவர்கிட்டே மனு கொடுக்கறது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி மனு கொடுக்கறதுக்கு தமிழகம் ஃபுல்லா மக்களை திரட்டி இவர் போராட்டம் பண்ணிருக்கலாம், இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன் வச்சு. அதான் நாங்க திருப்பியும் சொல்றோம், இந்த நிகழ்வை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கல. ஒரு பத்திரிகையாளர்களுக்கு அரசியல் செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கு? இந்த நிகழ்வை வச்சு அவர் அரசியல் பண்ணணும்ன்றது அவசியம் இல்லை. ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்ன்றத அந்த துண்டு பிரசுரங்களை எல்லா இடத்துலயும் கொண்டு போய் சேர்க்கணும்ன்றத சொல்றாரு. உங்களுக்காக நான் இருக்கிறேன்றதையும் சொல்றாரு. ஆனால் ஐயநாதன் அவர் மேல நமக்கு மிகப்பெரிய ஒரு அபிப்பிராயமும் இருக்கு. நம்மளோட நிறைய போராட்டத்துல பங்கெடுத்திருக்கிறாரு, நாங்களும் அவருடைய போராட்டத்துல பங்கெடுத்திருக்கிறோம். அவர் சொன்ன முரணான கருத்து அப்படின்னு சொன்னா நான் அப்படி பார்க்கல. அவருடைய பார்வையா இருக்கு. மூத்த பத்திரிகையாளரும் கூட நாங்க பார்க்கக்கூடியது மாணவர்களுக்கான ஒரு தீர்வு. ஆளுநர் வேண்டாம் அப்படின்றதுல 100% உறுதி பூண்டுதான் இருக்கும். அதுல மாற்று கருத்தே இல்லை. 1% கூட மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்வாளர்களையும் பதிவாளர்களையும் இருக்கக்கூடிய வேந்தர் துணை வேந்தர்களையும் நியமிக்கக்கூடிய இடத்துல சர்ச் கமிட்டியினுடைய உறுப்பினர்களை நியமிக்கக்கூடிய இடத்துல ஆளுநர் இருக்கிறாரா இல்லையா? ஆளுநர் பரிந்துரைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? அப்ப ஆளுநர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அவருடைய கடமையா இருக்கு. இன்னைக்கு ஆளுநர் தேவையில்லைன்ற கருத்துல எப்படி உறுதியா இருக்கிறாரோ இதையும் மாற்ற முடியாது, மறுக்க முடியாதுன்னு சொல்றேன். ஆனால் இதை ஒரு ஆர்ப்பாட்டம் தான், 10 நிமிஷத்து வேலை. எங்கேயும் போய் பெருசா ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி பேனரை ஒட்டி அதை பண்ணி 1 மாசத்துக்கு
ஒரே ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு தகவல் பொதுச் செயலாளர் தட்டினார்னா அடுத்த 2 மணி நேரத்துல ஒட்டுமொத்த சென்னையும் அப்படியே ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தொண்டர்கள் தயாரா இருக்கிறான். அதனால நோக்கம் அதுவல்ல, விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுதான். ஆனால் விழிப்புணர்வை தான் ஏற்படுத்த போறாங்கன்னா அவங்களை அப்படியே விட்டுருந்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு கொடுத்துட்டு கலைஞ்சு போயிருப்பாங்க. ஆனால் பதட்டத்தை உண்டு பண்றோன்ற பேர்ல திரும்ப திரும்ப சொல்றோம், அவர்களை வளர்க்கக்கூடியது எதிரிகள் தான். தாவேக்காவை வளர்க்கக்கூடியது திமுக தான். அவர்களுடைய பயத்தாலும் பதட்டத்தாலும் அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை தாவேக்காவுக்கு சாதகமா அமைது. அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களுடைய பல கருத்துக்களை எங்களுக்காக பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.